50% வாக்குகள் அதிகம் யார் வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து அதிபர். ஓகே. அப்படி 50% வாங்கலை அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஓட்டு நீங்கள் போடும்போதே வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். முதல் ஓட்டு யார், ரெண்டாவது ஓட்டு யாருக்கு, மூணாவது ஓட்டு யாருக்கு. ஓகே. இப்படி 3 ஓட்டு நீங்கள் வந்து போடலாம். இப்போ முதல் ரவுண்டில் வந்து ஒரு 42%, 45 அந்த மாதிரி வாங்குறாரு. இவருக்கு அடுத்தால வந்து அந்த பிரேமசிங்கே, அவர் வந்து 2வது இடம், அவர் 30% வாங்குறாரு. 50 வரலன்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, இது இந்தியாவினுடைய ஒரு ஆதிக்கத்திற்கு அடிபணிந்து போகிறது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்த்து கலகம் பண்ணுறாங்க. ரெண்டாவதும் ஒரு ஆயுத கிளர்ச்சி வந்து பண்ணுறாங்க. அந்த கிளர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து கொள்கிறாங்க. இவங்களும் வந்து கிராமங்களில் எதிரிகள், அரசியல் எதிரிகள் இந்த மாதிரி பலரை கொள்கிறாங்க. இவங்களை வந்து அரசாங்கம் வந்து ப்ரூட்டலாக வந்து கொல்லுது. அப்படியே கொன்று டயரில் கட்டி இபி போஸ்ட்டில் கட்டி தொங்க விடுறது இதெல்லாம். அப்போ நடந்த வயலன்ஸில் மட்டும் 60,000-லேருந்து 1,00,000 பேர் இறந்துருக்காங்க. இவர் திசநாயக்கை வந்து அதில் ஒரு முக்கியமான தலைவராக நின்று போராடுறாரு. இது வந்து இலங்கை வந்து ஒரு குடும்பம் வந்து ஊழலால் அழித்து விட்டது அப்படின்னு சொல்லி கடுமையாக போராடுறாரு. இந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த வெற்றி. அந்த மிடில் கிளாஸ் கூட இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு ஜேவிபியினுடைய பக்கத்துக்கு வந்து கொஞ்சம் நகர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்களுடைய ஓட்டு வந்து அதிகமாக வந்து இவருக்கு வந்து விழுந்திருக்கு. மிடில் கிளாஸ்லேருந்து 2வது பட்சமாக வந்து விழுந்திருக்கு. ஆனால் தமிழர் பகுதியில் வந்து இவருக்கு வாக்குகள் விழவில்லை. ஒரு 12% தான். இதோட இன்னொன்று ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் என்னென்னா, அதானியினுடைய அந்த காற்றாலை திட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்பு வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் வந்து அதிபராகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நிறைய பேசலாம். ஆனால் நீங்கள் அதிபர் ஆகிட்டா நீங்கள் வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து இருக்குது. எடுத்தேன் கவிழ்த்தேன். ஓகே. இப்போ இந்த அதானி டீல் கூட வந்து எப்படி அதை ரத்து செய்ய போகிறாரு அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இந்தியாவிலேருந்து ஒரு ப்ரெஷர் வந்து இருக்கும். அதை மீறி வந்து அவர் எப்படி செய்ய போகிறாரு அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லது ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இலங்கை அதிபர் தேர்தல் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ 9வது முறையாக அனுராகுமார திசாநாயகே வந்து அங்கே பதவி ஏற்கிறார் அப்படின்றத செய்திகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று நடந்த அந்த வாக்கு எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் முன்னிலை போனார். பிறகு பின்னாடி 2வது வந்த ஒரு நபரும் அவருமே வந்து முன்னிலை வகித்தார். அதுக்கப்புறம் யாருக்குமே இல்லைன்னு சொன்னால் 2ஆம் கட்டமாக நடந்த அந்த பதிவில் தான் வந்து ஒரு வெற்றி பெற்றிருக்கிறார். வெற்றி பெற்ற பிறகான நிறைய செய்திகள் பரவுது. அவர் வந்து ஒரு இடதுசாரி, அவர் வந்து இப்போ சமீப காலமாக தான் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் போன்ற பல செய்திகள் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இன்றைக்கி தந்தி, தினமலர் போன்ற எல்லா செய்தித்தாள்கள்லேயுமே கூட அதுதான் செய்தியாக இருந்துச்சு. இதில் நிறைய கேள்விகள் இருக்குது. எப்படி திடீர்னு இந்த நபர் பெரிய அளவில் மாறுறாரு, எப்படி அதிபர் ஆகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் இது ஒரு தீவிரவாத இயக்கமாக இருந்தது, எப்படி ஒரு அரசியல் அமைப்பாக ஒரு கட்சியாக மாறுது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்படி பல கேள்விகள் இதுக்குள்ளே இருக்குது. இதோட முதற்கட்ட பார்வையை நீங்கள் இதை எப்படி பார்க்கலாம்? இப்போ இந்த அனுராகுமார திசாநாயக்கே வந்து 9வது அதிபராக வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. இதுவரைக்கும் முன்னாடி இல்லாத அளவுக்கு, அதாவது இலங்கையில் அதிபர் தேர்தல் எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 50% வாக்குகள் அதிகம் யார் வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து அதிபர். ஓகே. அப்படி 50% வாங்கலை அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஓட்டு நீங்கள் போடும்போதே வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். முதல் ஓட்டு யார், ரெண்டாவது ஓட்டு யாருக்கு, மூணாவது ஓட்டு யாருக்கு. ஓகே. இப்படி 3 ஓட்டு நீங்கள் வந்து போடலாம். இப்போ முதல் ரவுண்டில் வந்து ஒரு 42%, 45 அந்த மாதிரி வாங்குறாரு. இவருக்கு அடுத்தால வந்து அந்த பிரேமசிங்கே, அவர் வந்து 2வது இடம், அவர் 30% வாங்குறாரு. 50 வரலன்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, மொத்தம் 38 வேட்பாளர்கள். ஓகே. 38 வேட்பாளர்களில் இவங்க தான் ஃபஸ்ட்டு, செகண்டு. மிச்சம் இருக்கிற 36ஐயும் கேன்சல் பண்ணிவிட்டு, ஆனால் நம்ம 36லேயும் வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு ப்ரெஃபரன்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, ஆமாம், அதை கவுண்ட் பண்ணுறாங்க. அப்படி 2வது வாட்டி கவுண்ட் பண்ணும்போது அனுராகுமார திசாநாயக்கே வந்து 50% வந்து கிராஸ் பண்ணுறாரு. அவரை வந்து அதிபர்னு அறிவிக்கிறாங்க. ஒரே ஒரு கேள்வி சார், அங்கே மிஷினா இல்லை ஓட்டு? இது வாக்குச்சீட்டு தான். வாக்குச்சீட்டு தான். இல்லை, அங்கே தான் இருந்தால் நம்மளுங்க சொல்லுங்கள் இவிஎம். இப்படி வந்து 2வது சுற்று வந்து எண்ணப்பட்டு அதிபர் வெற்றி பெற்றதுன்றது இதுதான் முதல் முறை.
இப்போ இந்த அனுராக் குமாரா திசாநாயக்கை பொறுத்த வரைக்கும் 30 ஆண்டுகளாக வந்து அரசியலில் இருக்கிறாரு. அவர் வந்து மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு, எம்பியாக இருந்திருக்காரு, இதெல்லாம் வந்து இருந்திருக்காரு. 2019 தேர்தலில் வந்து அதிபர் பதவிக்கு போட்டிட்டு 3% தான் வாங்கினார். 3%. இப்போ வந்து அவர் 2வது சுற்றில் 50 வந்து கிராஸ் பண்ணியிருக்காரு. இவங்களுடைய அலையன்ஸ் பேர் வந்து தேசிய மக்கள் சக்தி, இந்த கூட்டணியின் பேர். இந்த கூட்டணியில் வந்து கம்யூனிஸ்ட் இடதுசாரி குழுக்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க. இதில் பிரைமரி லீடர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜேவிபின்னு சொல்லக்கூடிய ஜனதா விமுக்தி பெரமுனா, தமிழில் நம்ம மொழிபெயர்க்கிறதா இருந்தால் மக்கள் விடுதலை முன்னணி, பீப்புள்ஸ் லிபரேஷன் ஃப்ரண்ட். ஓகே. அந்த ஜேவிபி வந்து அதனுடைய தலைவர் தான் இவர். ஜேவிபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு தீவிரமான மார்க்சிய குழு, இடதுசாரி. இங்கே நம்ம ஊரில் மாவோயிஸ்டுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு குழு. அவங்க வந்து 1971 ஒரு ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சி கலகம் பண்ணுறாங்க. அப்போது வந்து இந்திரா காந்தி வந்து படையெல்லாம் அனுப்பி வந்து ப்ரூட்டலாக வந்து ஒடுக்குறாங்க. அப்போவே நிறைய பேர் வந்து குறிப்பாக சிங்கள இளைஞர்கள், இது முற்றிலும் சிங்கள இளைஞர்கள்ட்ட செல்வாக்குள்ள ஒரு இடதுசாரி இயக்கம். தமிழர்களில் ஒரு சிலர் இருக்கிறாங்களே தவிர இந்த அளவுக்கு தெற்கில் இருக்கிற அளவுக்கான ஆதரவு வந்து அங்கே வந்து இல்லை. அப்புறம் வந்து 1987-88 வந்து இந்தியா வந்து இலங்கையோட உடன்படிக்கை செய்து அந்த 13th அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, 13வது சட்ட திருத்தம், அதில் வந்து மாகாணங்களுக்கு வந்து கூடுதல் அதிகாரம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஜேவிபி என்ன சொல்லுதுன்னா, இது இந்தியாவினுடைய ஒரு ஆதிக்கத்திற்கு அடிபணிந்து போகிறது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்த்து கலகம் பண்ணுறாங்க. 2வதும் ஒரு ஆயுத கிளர்ச்சி வந்து பண்ணுறாங்க. அந்த கிளர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து கொள்கிறாங்க. இவங்களும் வந்து கிராமங்களில் எதிரிகள், அரசியல் எதிரிகள், இந்த மாதிரி பலரை கொள்கிறாங்க. இவங்களை வந்து அரசாங்கம் வந்து ப்ரூட்டலாக வந்து கொல்லுது. அப்படியே கொன்று டயரில் கட்டி இபி போஸ்ட்டில் கட்டி தொங்க விடுறது இதெல்லாம். அப்போ நடந்த வயலன்ஸில் மட்டும் 60,000-லேருந்து 1,00,000 பேர் இறந்துருக்காங்க. ஓகே. நீங்கள் இப்படி திருப்பி போட்டால் நீங்கள் தமிழ் ஈழ விடுதலைக்காக போராடிய குழுக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த போராளிகள் கொல்லப்பட்டதை விட ஜேவிபியில் வந்து கொல்லப்பட்டது வந்து அதிகம். இது முடிஞ்சு 90s ஒரு ஸ்கூல் டேஸ்லேயே வந்து ஜேவிபியினுடைய மாணவர் இயக்கத்துக்கு வந்து வராரு. ஓகே. யார்? அனுராக் குமார் திசாநாயக். ஓகே. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து வன்முறையை கைவிட்டு மெயின் ஸ்ட்ரீம் அரசியலுக்கு வந்து வந்துடுறாங்க. வந்த பிறகு இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து பதவி உயர்வு பெற்று 2014 வந்து இவர் வந்து ஜேவிபியினுடைய தலைவராக வந்து மாறுறாரு. தலைவரான பிறகு வந்து அவர் வந்து கடந்த காலங்களில் ஜேவிபி செய்த வன்முறை படுகொலைகள் அதற்கு வந்து மன்னிப்பு கேட்குறாரு. அது வந்து சில ஜேவிபி ஆதரவாளர்களிடையே ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. எப்படி நம்ம விடுதலைக்காக போராடணும், அதை எப்படி நீங்கள் கொச்சைப்படுத்தலான்னு. ஆனால் அவர் அப்படி வந்து கேட்டார். அதான் முதலும் கடைசியுமான மன்னிப்பு. அப்புறம் வந்து இவங்களுடைய தமிழ் ஈழம், விடுதலை புலிகள், ஈழத்தினுடைய சுயநிர்ணய உரிமை, இது குறித்து இவங்களுடைய கொள்கை என்ன, ஜேவிபியோட கொள்கை என்னென்னா, இது இலங்கையை பிரிப்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இலங்கை ஒரே நாடாக தான் இருக்கும். இந்த தமிழ் ஈழ விடுதலைக்காக போராடுகின்ற குழுக்கள் எல்லாம் இந்தியா வந்து சப்போர்ட் செய்து அவர்கள் ஆயுதம் கொடுத்து நிதியுதவி கொடுத்து வந்தவங்க, அதனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இலங்கையை நாங்கள் வந்து பிரிக்கிறத ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்றதான் இவங்களுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்டு. அதே போல் அந்த 13th அமெண்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம், அதையும் நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுதான் அவங்க வந்து கடந்த காலங்களில் பேசிக்கிட்டு இருந்த அரசியல். அப்புறம் வந்து மற்ற 2 பெரிய கட்சிகள் இருக்கு இல்லையா, அதில் இவங்க வந்து கூட்டணிலாம் வச்சுருக்கிறாங்க, அப்படிலாம் நடந்துருக்குது. அப்புறம் கூட்டணியிலேருந்து வெளியே வராங்க, இப்படி வந்து இருக்குது. அப்புறம் வந்து கோவிட், கொரோனா இதெல்லாம் வந்து வருது. கோத்தபய ராஜபக்ஷே வந்து அதிபராகிறாரு. அப்போ வந்து பொருளாதார நெருக்கடி என்பது வந்து உருவாகுது. அந்த பொருளாதார நெருக்கடி உருவாகும் போது 2022 அதுக்கு வந்து குறிப்பிட்ட எந்த இயக்கமும் வந்து அதுக்கு தலைமை தாங்கலை. பெருந்திரளான மக்கள் வந்து சிங்கள மக்கள் தான் போராடினாங்க. ஆனால் அதில் ஒரு முக்கியமான குழுவை வந்து ஜேவிபி வந்து குறிப்பாக இவர் திசாநாயக்கை வந்து அதில் ஒரு முக்கியமான தலைவராக நின்று போராடுறாரு. இது வந்து இலங்கை வந்து ஒரு குடும்பம் வந்து ஊழலால் அழித்து விட்டது அப்படின்னு சொல்லி கடுமையாக போராடுறாரு. இந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த வெற்றி. இவருக்கு கிடைத்த வெற்றி வந்து நீங்கள் 3% வாங்கினவர் எப்படி இன்னைக்கு வந்து 50% கிராஸ் பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த 2022 பொருளாதார பிரச்சனை, அது நம்ம அந்த களப்பணி, அது எல்லாமே அதில் எல்லாமே வந்து இருக்குது. அந்த பிரச்சனையில் வந்து
அதில் தான் ரணில் விக்ரமசிங்கே வந்து இடைக்கால அதிபராக நாடாளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டு வராரு. ரணில் விக்ரமசிங்கே என்ன செய்கிறாருன்னா IMF-ஓட வந்து உடன்படிக்கை செய்து கொண்டு அவங்க வந்து $2.9 பில்லியன் வந்து கடன் உதவி தராங்க. அதற்கு பதிலாக வந்து பல கண்டிஷன்ஸ் போடுறாங்க. பொதுவாக வந்து IMF இருக்கு இல்லையா, சர்வதேச நாணய நிதியம், அவங்க எந்த நாட்டுக்கு கடன் கொடுத்தாலும் ஒரு கந்து வட்டிக்காரன் மாதிரி வந்து கண்டிஷன்ஸ் போடுவாங்க. நீங்கள் வந்து EBக்கு மின்சாரத்துக்கு கொடுக்கக்கூடிய மானியங்களை கட் பண்ணுங்கள், ஓய்வூதியங்களுடைய விகிதங்களை வந்து குறைங்க, அப்புறம் வந்து மக்கள் நலத்திட்டங்களுக்கான இதெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள், டேக்ஸை வந்து உயர்த்துங்க, சாதாரண மக்களுக்கான வரிகளை உயர்த்துங்க. இந்த கண்டிஷனெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் அவர் வந்து ரணில் விக்ரமசிங்கே வந்து அந்த டீல் வந்து போடுறாரு. ஓகே, இதை இவர் கடுமையாக எதிர்க்கிறார். ஆனால் இது பொருளாதாரத்தை அங்கே அவர் மீட்டெடுத்தாருன்ற மாதிரியான செய்திகள் படிக்கிறது. மீட்டெடுக்கலை, இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமையோட கொஞ்சம் முன்னேறி இருக்கு. ஓகே, ஏன்னா இப்போ IMF மட்டும் இல்லை, இந்தியா கடன் கொடுத்துருக்கு, சைனா கடன் கொடுத்துருக்கு. முழுமையாக அவர் அதை இது பண்ணலை, ஓரளவுக்கு அதை கொண்டு வந்து ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. தேர்தல் சமயத்தில் வந்து அவர் வந்து அரசு ஊழியர்களுக்கு சில சலுகைகள்லாம் அறிவிக்கிறார் ஓட்டு வரணுன்றதுக்காக. ஆனால் அரசு ஊழியர்கள் இவங்க எல்லாருமே ஒர்க்கிங் கிளாஸ் எல்லாருமே வந்து JVPக்கு தான் சப்போர்ட்டு. JVPக்கு வந்து மிடில் கிளாஸும் அப்பர் மிடில் கிளாஸும் வந்து சப்போர்ட் கிடையாது. ஓகே, ஏன்னா இவங்கெல்லாம் தீவிரவாதிகள், வன்முறையாளர்கள் அப்படின்னு ஒதுங்கியிருந்தாங்க. அந்த மிடில் கிளாஸ் கூட இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு JVPயினுடைய பக்கத்துக்கு வந்து கொஞ்சம் நகர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்களுடைய ஓட்டு வந்து அதிகமாக வந்து இவருக்கு வந்து விழுந்திருக்கு. மிடில் கிளாஸ்லேருந்து 2வது பட்சமாக வந்து விழுந்திருக்கு. ஆனால் தமிழர் பகுதியில் வந்து இவருக்கு வாக்குகள் விழவில்லை. ஒரு 12% தான். ஓகே, யார் அதிகம் வாங்கினாருன்னா சஜித் பிரேமதாசா இருக்கார, அவர் வந்து கிட்டத்தட்ட 40-42% வந்து தமிழர்கள் மத்தியில் யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு இதில் மாநிலங்களில் வந்து அவர் வந்து வாங்கியிருக்கிறாரு. அப்போது எதிரானவர்னு நம்ம எடுத்துக்கலாமா? இலங்கை தமிழர்களுக்கு எதிரானவர்னு நம்ம இதை புரிஞ்சுக்கலாமா, இல்லை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது சொல்கிறேன். அதே போல் வந்து சில தமிழ் அமைப்புகள் வந்து ஒரு தனியான வேட்பாளர் நிறுத்தியிருந்தாங்க. அவருக்கு 12% தான். சஜித் பிரேமதாசாவுக்கு மட்டும்தான். ஏன்னா அவர் வந்து பிரேமதாசா வந்து நான் இந்த மாகாணங்களுக்கான அதிகாரங்களை வந்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுத்துருக்கிறாரு. இவர் யாழ்ப்பாணத்தில் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி பேசும்போது அதை வந்து நான் கொடுக்க முடியாது அப்படின்னு தான் இவர் வந்து பேசியிருக்கிறாரு. இவங்க வந்து தமிழர்களுக்கு எதிரானவர்களா அப்படின்னு கேள்வி கேட்டீங்க. தமிழர்களுக்கு எதிரானவங்கன்றதை விட அந்த தனியிழம், அந்த போராட்டம், அதை வந்து எதிர்க்கிறாங்க. இலங்கையில் வந்து எல்லா மக்களுக்கும் வந்து உரிமை வேணும், அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. எல்லாருக்கும் சமத்துவம் இருக்கணும், அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஒரு சிங்கள இனவெறி அப்படி ஒரு கட்சி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மார்க்சியத்தை பேசுகின்ற ஒரு குழுவாக இருந்தால் ஒரு தேசிய இனத்தினுடைய சுயநிர்ணய உரிமையை வந்து அங்கீகரிக்கணும். அதாவது ஈழ மக்கள் வந்து உங்களோட நான் சேர்ந்துருக்க விருப்பப்படலை, நாங்கள் தனியாக போகிறோம் அப்படின்னு முடிவெடுக்கிற அந்த உரிமையை வந்து அங்கீகரிக்கணும். அந்த உரிமையை வந்து இவங்க வந்து அங்கீகரிக்கலை. அந்த வகையில் பார்த்தாங்கன்னா அவர் ஈழத்தமிழர் மக்கள் நலனுக்கு எதிரானவர்கள் தான் கடந்த காலத்தில் வந்து சொல்லலாம். ஆனால் இப்போ அவர் வெற்றி பெற்ற பிறகு அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்து இலங்கையை வந்து புனரமைப்போம், மீட்க போராடுவோம், சேர்ந்து செயல்படுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. முக்கியமாக இந்த IMF-னுடைய கடுமையான நிபந்தனைகளை வந்து ரீநெகோஷியேட் பண்ணணும், அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. இதோட இன்னொன்று ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் என்னென்னா, அதானியினுடைய அந்த காற்றாலை திட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்பு வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு சொன்னால், அதானி வந்து அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த காற்றாலையின் மூலமாக, வின்ஃபார்ம் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்து இலங்கை மின் வாரியத்துக்கு அதிக விலைக்கு வந்து விற்கிறாரு. இது நமக்கு வந்து நட்டம். அதனால் வந்து அதானி திட்டத்தை நான் வந்து அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றால் அதை வந்து ரத்து செய்வேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், இப்போ இந்தியாவுக்கும் இலங்கைக்கு என்ன உறவு? இல்லை, இந்தியாவுக்கு ஏற்கனவே ஒரு தடவை வந்துட்டு போயிருக்காரு, 5 நாள் பயணம் கூட வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் அவர்கிட்ட வந்து ஒரு சீன நிலைப்பாடு இருக்குது, சீனாவுடன் ஒரு நல்ல உறவு இருக்குது அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் படிக்கிறோம். நம்ம கேட்ட வரைக்கும் அப்படி தான் தகவல் இருக்கும்போது, அப்போ இந்தியாவுடனான உறவுன்றது எப்படி இருக்கும்? இந்திய உறவு எப்படின்னு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்தியான்றது வந்து பிஜேபி ஒன்றிய அரசாங்கம், மோடி, அமித்ஷா, அப்புறம் வந்து RSS இவங்க தான் வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. இதில் வந்து முதலாளிகள்னு எடுத்துட்டிங்கன்னா அதானி, அம்பானி முக்கியமானவங்க. இப்போ இவர் ராகுல் காந்தி பேசினார் இல்லையா, தாமரை வியூகம் 5 பேர் தாக்குறாங்க, 5 பேர் வந்து இந்தியாவை சுற்றி வளைத்திருக்கிறார்கள். அம்பானி, அதானி, மோடி, அமித்ஷா, அப்புறம் RSS தலைவர், அப்புறம் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், இவங்க தான் வந்து இந்தியாவை வந்து முற்றுகையிட்டிருக்காங்க
அந்த முற்றுகையிலேருந்து இந்தியா விடுதலை பெறணும்னு அவர் பேசினார் இல்லையா, இதில் வந்து அதானி திட்டத்தை ஏற்கவில்லை என்பதன் மூலமாக இவர் மேலே வந்து இந்தியாவுக்கு ஒரு கசப்புணர்வு வரலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இது ஒரு பிஸ்னஸாக பார்க்கணும் இல்லையா. அதானின்றது ஒரு தனி முதலாளி. ஆமாம். அந்த முதலாளியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு நட்டோன்னு சொல்லி ரத்து பண்ணால் அது இந்திய அரசின் உறவாக பார்க்கக்கூடாது. ஆனால் இவங்க எப்படி பார்ப்பாங்க, இந்திய அரசு இது இந்தியாவினுடைய கொள்கைக்கு விரோதமாக இருக்கிறாரு அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்கள் வந்து இன்னொரு சைனா சைடு வந்து எடுத்துக்கங்க. சைனாவை பொறுத்த வரைக்கும் அரசியலில் தலையிடுறதில்லை. நீங்கள் என்ன ஆட்சி, ஜனநாயக ஆட்சி நடக்குதா, சர்வாதார ஆட்சி நடக்குதா, ஏதாவது விடுதலை போராட்டம் நடக்குதா, அதை பற்றிலாம் அவங்க வந்து தலையிட மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஒரு பியூரான ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து எப்படி இருப்பாரோ, ஒரு வியாபாரி எப்படி இருப்பாரோ, உங்களுக்கு என்ன இன்வெஸ்ட் வேணும் தாரேன், நீங்கள் இந்த வட்டி கொடுங்க, பதிலாக வந்து இந்த துறைமுகத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ் டீல் மட்டும்தான் பேசுவாங்க தவிர அரசியலில் தலையிட மாட்டாங்க. ஆனால் இந்தியா வந்து அரசியல்லையும் வந்து தலையிடுது. ஓகே. அப்படி இருக்கிறதுனால இது ஒன்று. ரெண்டாவது, இந்தியா வந்து கடன் உதவியும் வந்து கொடுத்துருக்கு. அதனால் நீங்கள் வந்து அதிபராகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நிறைய பேசலாம். ஆனால் நீங்கள் அதிபர் ஆகிட்டா நீங்கள் வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து இருக்குது. எடுத்தேன் கவிழ்த்தேன். ஓகே. இப்போ இந்த அதானி டீல் கூட வந்து எப்படி அதை ரத்து செய்ய போகிறாரு அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இந்தியாவிலேருந்து ஒரு ப்ரெஷர் வந்து இருக்கும். அதை மீறி வந்து அவர் எப்படி செய்ய போகிறாரு அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே வந்து ஒரு ஃபோர்ட் சிட்டின்னு ஒரு துறைமுகத்தை 99 வருஷம் குத்தகைக்கு எடுத்துருக்குறாங்க. நம்ம நிறைய நிதி உதவி கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது வந்து இவர் வந்து ஒரு மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட்டு. அதனால் சீனாவும் ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, அதனால் வந்து இவங்க வந்து சீனாவோட நெருக்கமாக இருப்பார் அப்படின்றது உண்மை இல்லை. ஓகே. இப்போ ஏற்கனவே என்ன இருக்குதோ அந்த ஸ்டேட்டஸ் கோவா வந்து மெயின்டைன் ஆகும். அப்படி தான் அதை வந்து பார்க்கணும். இல்லை, இவரால் இந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும்னு நம்புகிறாங்களா? நம்பலாமா? அதாவது இலங்கையோட பொருளாதாரத்தை 2022 வந்து பணவீக்கம் வந்து கிட்டத்தட்ட 70-74% வந்து அதிகரிச்சிருந்தது. இப்போ வந்து அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஆனாலும் வந்து இலங்கையினுடைய ஒரு சுயமான பொருளாதாரம் உள்ள நாடாக வந்து அது வந்து இல்லை. எல்லாமே இறக்குமதி தான் செய்கிறாங்க. ஃபியூவல்லேருந்து, அதுலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறதுலேருந்து, அப்புறம் வந்து பால் பொருட்கள்லேருந்து. அப்போ பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சுயேட்சை பொருளாதாரத்தை வந்து முடிந்த அளவு வந்து நம்ம வந்து வளர்க்க வைக்கணும். அப்புறம் மக்களுக்கான நலத்திட்டங்களை வந்து கொடுக்கணும். IMFோட அந்த நிபந்தனைகளை வந்து மாற்றணும். உள்நாட்டிலே வந்து தொழில் உற்பத்தி வளர்ச்சியை பற்றி வந்து செய்யணும். இதெல்லாம் வந்து ஓவர் தி நைட் வந்து செய்ய முடியாது. இதற்கு வந்து பல ஆண்டுகள் வந்து ஆகும். அவர் குறைந்தபட்சமாக செய்ய வேண்டிய சீர்திருத்தங்கள் இருக்கு இல்லையா, அந்த நடவடிக்கைகள் மூலமாக வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு அங்கீகாரம் வந்து அவர் கிடைக்கும். ஆனால் இலங்கை பொருளாதாரம் வந்து இப்போ ஒரு 2.3% வந்து வளர்ச்சியில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஃபிஸ்கல் இருக்கு இல்லையா, பட்ஜெட்டினுடைய பற்றாக்குறை அது வந்து குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 வருஷத்தில் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. மீண்டும் சுற்றுலா இதெல்லாம் வந்து வருது. அப்புறம் ரெடிமேடு ஏற்றுமதிகள் அது வந்து இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வர வர வந்து பொருளாதாரத்தை வந்து ஓரளவு சீரமைக்க முடியும். எதுவாக இருந்தாலும் இவர் வந்து முன்ன வந்து இடதுசாரி மார்க்சிசம் கம்யூனிசம்லாம் பேசிட்டு வந்தாருனாலும் கூட இப்போ அவர் வந்து அதிபராக வந்ததுக்கு பிறகு அவர் வந்து ஒரு தாராளமய கொள்கையை தான் பின்பற்ற முடியும். நீங்கள் சோசியலிச கொள்கையை வந்து நீங்கள் வந்து அவர் கொண்டு வர முடியாது. ஏன்னா அதை வந்து கடன் வாங்கியிருக்கிறத பூரா வந்து சோசியலிசத்துக்கு எதிரான IMF மாதிரி நிறுவனங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு நீங்கள் வந்து சோசியலிச திட்டங்களையெல்லாம் நீங்கள் வந்து கொண்டு வர முடியாது. அதனால் இது ஒரு நெருக்கடியான காலம்தான். இவரை மக்கள் ஜெயிக்க வச்சதே வந்து ராஜபக்சே குடும்பம் வந்து டோட்டலாக இலங்கையை வந்து சூறையாடினாங்க இல்லையா, சூறையாடி நாட்டை விட்டே வெளியேறினாங்க இல்லையா, அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இவருக்கு வாக்குகளாக வந்து விழுந்திருக்கு. அந்த தக்க வைத்து கொள்ளணும்னு சொன்னால் இவர் வந்து பெரிய அளவுக்கு போராட வேண்டியது. ஒரு பக்கம் நீங்கள் சொன்னீங்க ராஜபக்சே குடும்பத்தினர் வந்து தானாங்க. இந்த ராஜபக்சே குடும்பத்தினரும் இந்த பிரதமர் இதில் வந்து போட்டிக்கிட்டாங்க. ஆனால் அவங்கள வந்து ஒரு 4வது இடம் 5வது இடத்துக்கு தள்ளப்பட்டதன் காரணம் சார்? கண்டிப்பாக அதுவும் 2022 போராட்டம் தான். அந்த மஹிந்தே ராஜபக்சேனுடைய மகன் விமல் ராஜபக்சே அவர் தான் இதில் வந்து போட்டியிடுறாரு. அப்போ இவ்வளவு தூரம் வந்து பிரச்சனைகள் நடந்து நாட்டை விட்டு வெளியே போய் இருந்தாலும் கூட மீண்டும் வந்து தன்னுடைய மகனை வந்து இறக்கணும்னா எவ்வளோ தைரியம் இருக்கணும் இல்லை? ஏன்னா அது அதிபர் வீட்லேயே போய் எல்லா அட்டூழியங்களும் அங்கே நடந்துச்சு. மக்களோட அந்த கொந்தளிப்பை நம்ம அங்கே பார்க்க முடிஞ்சது. சாப்பாடு போட்டு சாப்பிட்றது, தூங்குறது, சார்ஜ் போடுறதுன்னு எல்லா சம்பவங்களும் அங்கே நடந்ததும் போது எவ்வளோ தைரியமாக மறுபடியும் அவங்க அது உள்ளார வந்து ஒரு
போட்டி போடுறாங்க. ஒரு 4வது இடமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? இப்போ இந்த ரணில் விக்ரமசிங்கே, மஹிந்த ராஜபக்ஷே, கோத்தபய ராஜபக்ஷே இவங்கெல்லாம் வந்து தங்களுடைய குறிப்பாக ராஜபக்ஷே குடும்பத்தினர் ஊழல் செய்து தான் சம்பாதித்து வைத்திருக்கிற தக்க வைக்கணும்னாலே அரசியலில் இருக்கணும். இப்போ அவங்க போட்டிட்டது முக்கியமான காரணம் வந்து ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும். இவ்வளோ தூரம் மக்கள் மத்தியில் நமக்கு வந்து கெட்ட பேர் இருக்குது, வெறுப்பு இருக்குது, ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும். இருந்தாலும் நானும் ஒரு கட்சி, நானும் வந்து ரேஸில் இருக்கிறேன் அப்படின்னு வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தன்னுடைய ஆதரவாளர்களை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்காக தான் அவங்க வந்து போட்டிட்டாங்க. மற்றபடி வந்து மக்கள் வந்து அதற்கு தகுந்த பாடம் வந்து போத்திருக்காங்க. முதல் 3 வேட்பாளர்கள் வந்து இந்த ராஜபக்ஷேவே, அந்த விமல் ராஜபக்ஷவே இல்லை, துரத்தி அடிச்சிருக்காங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து திசநாயகே, 2வது விக்ரமசிங்கே, 2வது வந்து பிரேமதாசா, 3வது விக்ரமசிங்கே. இவங்க 3 பேர் தான் வந்து டபுள் டிஜிட்டில் வந்து வாக்குகள் வந்து வாங்கினது. அவர் வந்து ரேஸ்லேயே வந்து இல்லை. ராஜபக்ஷே குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 2019லேருந்து 2022 வரைக்கும் அவங்க வந்து பணக்காரர்களுக்கான வரியை வந்து கட் பண்ணது, இயற்கை விவசாயம் சொல்லி வந்து உர இறக்குமதி, பூச்சிக்கொல்லி மருந்து இறக்குமதியை வந்து தடை செய்தது, அப்புறம் வந்து மானியங்களை வந்து வெட்டினது, அப்புறம் வந்து கொரோனா பிரச்சனை, சுற்றுலா வந்து தளர்ந்து போனது, இதில் வந்து கிட்டத்தட்ட திவாலாக வேண்டிய நிலைமை. அந்த நிலைமையில் இவங்க வந்து ஊழல்னு சொகுசாக வந்து ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க. மக்களுடைய எந்த பிரச்சனைக்கும் வந்து அவங்க முகம் கொடுக்கலை. இதெல்லாம் வந்து மக்களுக்கு மேலே வந்து ஒரு கடும் அதிருப்தியும் வெறுப்பும் வந்து இருக்குது. அதனால் ராஜபக்சேவை வந்து ஆதரித்த சிங்கள இனவெறி குழுக்கள் கூட ராஜபக்சேவை வந்து தொடர்ந்து ஆதரிக்க முடியாத நிலைமை வந்து இருந்துச்சு. அவங்க ஒரு சின்ன ஒரு குடும்பமாக வந்து சுருங்கி போயிட்டாங்க. அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து தகுந்த பாடம் புகுத்திருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கு இல்லையா, ஆமாம், அந்த கட்சிகள் மேலே எல்லார் மேலேயும் மக்களுக்கு வெறுப்பு இருக்குது. ஆமாம், அது முன்னணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஜெயிக்கலைங்க, ஜெயிக்கவே இல்லை. ஆமாம், அந்த யூஎன்பியோ அல்லது வந்து இவங்க பிரேமதாசா கட்சியோ, பிரேமதாசா வந்து அவருடைய கொல்லப்பட்ட பிரேமதாசாவினுடைய மகன், அவரும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக அரசியல் வந்து இருக்கிறாரு. ரணில் விக்ரமசிங்கே சொல்லணும்னா அது ராஜபக்சேவுக்கும் சீனியர். இந்த மாதிரி பாரம்பரியமான இந்த தலைவர்கள் கட்சிகளை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓகே, நீங்கள் இவ்வளவு நாள் வந்து ஆண்டு தான் இந்த நாட்டை வந்து இப்படி ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் 2019 3% வாக்கு வாங்கின இவரை திசநாயகேக்கு வந்து இன்றைக்கி வந்து 50% மேலே வந்து மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்னு காரணம்னா இந்த காரணம் தான். நீங்கள் மரபார்ந்த கட்சிகள் வந்து எங்களுக்கு தேவையில்லை, புதிய முகம், புதிய கட்சி தான் வந்து தேவை. அதனால் ஜேவிபியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. நீங்கள் 2 ஆயுத கிளர்ச்சி செய்து அதெல்லாம் வந்து பல கேடர்ஸை வந்து இழந்து, இப்போவும் பார்த்தீங்கன்னா ஜேவிபியோடைய பிரச்சனை என்னென்னா, இவர் ஜெயிச்சிருக்காரே தவிர இனி வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, ஆமாம், அதில் உறுப்பினர்கள் போடுற அளவுக்கு கூட இவங்களுக்கு வந்து நெட்வொர்க்கோ பலமோ வந்து இல்லை. ஓகே, தமிழர் பகுதிகளில் சுத்தமாக ஆளே இல்லை. அப்போ நீங்கள் பாராளுமன்றத்துக்கு நீங்கள் வந்து வேட்பாளர் வேணும், கட்சி அமைப்பை வளர்க்கணுன்றதெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு 3 செல்வாக்கில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் ஜேவிபிக்கு வந்து அந்த பழைய நெட்வொர்க் வந்து இப்போ வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதனால் அவங்க அதெல்லாம் உருவாக்கி ஆட்களை கண்டுபிடிச்சி கட்சி அமைப்பை வலுப்படுத்தி நாடாளுமன்றத்திலேயும் நீங்கள் பெரும்பான்மை இருந்தால் தான் நீங்கள் வந்து எல்லா திட்டங்களையும் நிறைவேற்ற முடியும். கொஞ்சம் ஒரு வினோதமாக இருக்குது சார். தலைவர் வந்துட்டார், ஆமாம், கட்சி இனிமேல் தான் உருவாக்கணும், அதுக்கு ஆட்களை இனிமேல் தான் ரெடி பண்ணணுன்றது. அது வந்து காரணம் வந்து பயம் இருக்குங்க. இவங்க கடந்த காலம் இதை பற்றி ஒரு பயம் இருக்கிறதுனால மக்கள் வந்து. ஆனால் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஜேவிபி இல்லை ட்ரெயின் ஆனவங்க பல பேர் வந்து இராணுவத்தில் போய் சேர்ந்துருக்காங்க. இப்போ இராணுவத்தினுடைய சப்போர்ட் வந்து இவருக்கு இருக்கும். ஓகே, இருக்கும். இளைஞர்கள் சப்போர்ட் இவருக்கு இருக்குது. நான் சொல்ல வர்றது என்ன, மக்கள் ஆதரவு இல்லைன்னு சொல்ல வரல. புரியுது. கட்சி அமைப்பு வந்து பலவீனமாக இருக்குது. இப்போ சேர்ந்துட மாட்டாங்களா? இப்போ ஒரு அதிபர். ஆமாம், சேர்ந்து அவங்க உருவாக்கணும், நாடாளுமன்றத்துக்கு வேட்பாளர்கள் வந்து போடணும், இதெல்லாம் ஆனால் சிரமமாக இருக்கும். மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அந்த வலைப்பின்னல் அதெல்லாம் இருக்குது, டக்குன்னு வேட்பாளர் போட்டுருவாங்க. 2வது தமிழர்களுடைய சப்போர்ட்டை இவங்க வாங்கணும். நீங்கள் குறைந்தபட்சம் இப்போ இந்த 13th அமெண்ட்மெண்ட் வந்து பெரிய அதிகாரங்களை வழங்கிடலைனாலும் குறைந்தபட்சமாக வந்து மாகாணங்களுக்கு வந்து கூடுதல் அதிகாரம் அப்படின்னு சொல்லி தமிழர் பிரச்சனைகளை நீங்கள் அட்ரஸ் பண்ணால் மட்டும்தான் அங்கே நீங்கள் வேட்பாளர் வந்து போடவே முடியும். ஜெயிக்கிறாரா இல்லையான்றது 2வது விஷயம். போடுறதுக்காக வந்து ஆள் இல்லாத நிலைமை தான் இப்போ வந்து இருக்குது. ஏன்னா மிக குறைவான வாக்கு தான் அங்கே வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ இது முஸ்லீம்களுக்கும் வந்து பொருந்தும். அப்போ இதெல்லாம் இவருக்கு முன்னாடி உள்ள ஒரு சவால்கள் அப்படின்ற முறையில் சொல்லலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்தியாவில் டெல்லியில் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு வெற்றி வேட்பாளராக மாறினார். இப்போ இலங்கையில் இந்த மாதிரி நடந்து, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பே இல்லை.
தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பொருளாதார பிரச்சனையோ நெருக்கடியோ பவர் கட்டோ இப்போ நமக்கு வந்து எரிபொருள் விலை அதிகம் கொடுக்குறோன்னு காரணம் அதுக்கு ஒன்றிய அரசு. அப்புறம் வந்து நமக்கு ஜிஎஸ்டியிலேருந்து போதுமான வரி வரலைன்னா அதுக்கு காரணம் ஒன்றிய அரசு. இப்போ வந்து நீங்கள் இப்படி பார்க்கலாம், இந்தியாவில் வந்து ஒரு வலதுசாரி பிற்போக்குத்தனமான கொள்கைகளை கொண்ட ஒரு கட்சி ஆட்சி செய்கிறது. இலங்கையில் வந்து ஏதோ ஒரு பேரளவுக்கு கம்யூனிசம் பேசுகிறவங்க வலதுசாரிகள் வரல. இந்த கோபம் வந்து சிங்கள இனவெறி தலைவர்களை வந்து ஆதரித்து அதிபர் பதவிக்கு கொண்டு வந்திருக்கலாம். அது வந்து மக்கள் அப்படி செய்யலை. இப்படி வந்திருக்கிறாங்க. ஒரு மார்க்சியம் பேசக்கூடிய ஒரு தலைவர் வந்து வந்திருக்கிறாரு. இந்தியா வந்து இப்படி இருக்குது. ஆக்சுவலாக வந்து அந்த போராட்டம் வந்து இந்தியாவில் தான் நடந்திருக்கணும். ஏன்னா இந்தியா ஒரு பெரிய நாடாக இருக்கிறதுனால இங்கே வந்து மக்களுடைய அந்த பிரச்சனைகள், விலைவாசி உயர்வு இதெல்லாம் தாங்கி கொள்கிற அளவுக்கு வந்து இது ஒரு பெரிய நாடாக இருக்குது. இப்போ விவசாயிகள் அங்கே வந்து ஒரு 4-5 ஸ்டேட் வந்து போராடி வெற்றி பெற்றாங்க. அந்த போராட்டம் கூட நீங்கள் 2022 சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் அந்த போராட்டம் நடந்த இலங்கையில் அதற்கு நிகரானது தான். ஆனால் இந்தியா முழுவதும் நடக்கலையே, இல்லையா? அப்போ இந்தியா முழுவதும் நடந்தாலும் அப்படி ஒரு ப்ரெஷர் வந்து வரும். அதனால் வந்து இந்தியாவில் வந்து எந்த ஆட்சி நடக்குது, என்ன கொள்கைகள் அமல்படுத்துகிறாங்க அப்படின்றது நம்ம தெற்காசியாவில் வந்து ஒரு பரந்த ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அப்போ இலங்கை வந்து அதானியினுடையதை ரத்து செஞ்சால் இங்கே இருக்கக்கூடிய வலதுசாரி அரசாங்கம் அதை ஒத்துக்கொள்ளுமா? இப்படி தான் வந்து நீங்கள் வந்து அதை பார்க்கணும். மற்றபடி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு அற்புதங்கள்லாம் வந்து நடக்கணும். ஜல்லிக்கட்டு மாதிரி சொல்கிறீங்க. இல்லை, பேசாமல் அண்ணன் இலங்கைக்கே போய் அங்கேயே ஏதாவது இந்த மாதிரி போராடி வெற்றி பெறலாமே அப்படின்றதுக்காக சொன்னேன். இல்லை, இப்போ சீமானை சொல்கிறீங்க. சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் 2009 இருக்கிறாரு. பல தேர்தல்களில் போட்டியிடுறாரு. போட்டியிட வந்து அவர் வந்து போகிறாங்க. முன்வாசல் வழியாக வராங்க, 5 வருஷம் இருக்கிறாங்க. அப்புறம் பின்வாசல் வழியாக வெளியே போய் பேட்டி கொடுக்குறாங்க. இதுதான் வந்து நடக்குது. தமிழக சூழ்நிலை இது முற்றிலும் வேறானது. ஆனால் இந்திய சூழலை வந்து இதற்கு ஒப்பிட்டு வந்து பார்க்கலாம். அப்போ இந்தியாவில் என்ன மாதிரியான வலதுசாரி அரசாங்கம் இருக்குது, இலங்கையில் வந்து ஒரு பேரளவுக்கு இடதுசாரி அரசாங்கம் இருக்குது. இந்த முரண்பாடு வந்து எப்படி வரப்போகுது? ஏற்கனவே இந்தியாவுக்கு வந்து அண்டை நாடுகளோட சுமூகமான உறவு இல்லை. இப்போ வங்கதேசத்தோடு இல்லை, நேபாளத்தோடு இல்லை, பாகிஸ்தான் சுத்தமாக இல்லை. அதே போல் வந்து மாலத்தீவுகள், அங்கேயும் வந்து சீனாவுக்கு ஆதரவானதான் அதிபர். இங்கே வர்றவர் அதானியை ரத்து பண்ணுவேன்னு சொல்கிறார் இலங்கையில். அதனால் தெற்காசியாவில் இந்தியா வந்து தனது அண்டை நாடுகளை வந்து ஒரு கூட்டாளியாக வச்சுக்கணும்னு சொன்னால் இந்த அரசாங்கத்தால் செய்கிறது வந்து சிரமம். அதனால் அது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கண்டிப்பாக சார். இந்த இலங்கை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றது மட்டுமே முக்கியம் இல்லை, அது மற்ற நாடுகளுடன் அவர் எப்படி தொடர்பில் இருக்கார், எப்படி நட்பாக பழகிறார், அங்குள்ள நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அரசியல் கட்சி அந்த வேட்பாளர்களை போடுறதுன்னு பல சிரமங்கள் அங்கன்னா இருக்குன்றது தெரியுது. மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி.